சரிகமபா சீனியர் சீசன் 5ல இந்த வாரம் நடக்க போற ஃபோக் ரவுண்ட்ல 2 போட்டியாளர்களை ஃபினாலேவுக்கு அனுப்புறதுக்கு திட்டம் போட்டிருக்கிறதா ஒரு தகவல் கிடைச்சிருக்குது. அதாவது 2 நபருக்கு அந்த டிக்கெட் டு ஃபினாலே கிடைக்க போகுதாம். அதோட விவரத்தை தான் இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போறோம். சரிகமபா சீனியர் சீசன் 5 கிட்டத்தட்ட ஃபினாலே நெருங்கிடுச்சு. இந்த டிக்கெட் டு ஃபினாலே ரேஸ் ஆரம்பிச்சதுல இருந்தே ஃபினாலேவுக்கு இடம்பெறக்கூடிய நபர்கள் யார் யார் அப்படிங்கிற மாதிரி மக்களுக்குள்ளேயும் ஒரு எதிர்பார்ப்பு அதிகமாகிட்டு, அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ற விதமா சுஷாந்திகாவும் ஸ்ரீஹரியும் அடுத்ததா ஃபினாலே சேர போய் உட்கார்ந்து மக்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தினாங்க. அடுத்ததா 3, 4, 5 இந்த 3 இடத்தையும் யார் யார் ஃபில் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தான் இப்ப கேள்வியே. அப்படி பார்க்கும்போது சபேசன், இனியா, பவித்ரா, செந்தமிழன், ஷிவானி இது மாதிரி பல முக்கியமான போட்டியாளர்கள் தான் அடுத்ததா வரக்கூடிய வாரங்கள்ல ஃபினாலே சேர்ல போய் உட்கார்றதுக்கான போட்டியில ஈடுபட போறாங்க. ஆனா இந்த வாரம் கொஞ்சம் வித்தியாசமா 3வது ஃபைனலிஸ்ட்டை சூஸ் பண்ணதுக்கு பிறகு ஒரேடியா 4வது ஃபைனலிஸ்டையும் சூஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்கிறதா ஒரு தகவல் கிடைச்சிருக்குது. அப்படி அந்த முடிவை எடுக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். சுஷாந்திகா ஃபைனலிஸ்டா சூஸ் ஆனதுக்கு பிறகு அதுக்கு அடுத்த வாரம் ஓல்ட் இஸ் கோல்ட் ரவுண்ட் வச்சாங்கல்ல, அந்த வாரம் சபேசன் உட்பட எல்லாருமே அவங்க பெர்ஃபார்மன்ஸை சூப்பராக கொடுத்துருந்தாங்க. ஆனால் எதிர்பாராத விதமா அந்த எபிசோட முடிவில் சிங்கர் ஸ்ரீனிவாஸ் இந்த வாரம் நாங்கள் யாரையுமே சூஸ் பண்ணலை, எல்லாருக்கிட்டையும் ஒரு பயம் பதட்டம் தெரிஞ்சுது, நாங்கள் ஒரு வாரம் ஸ்கிப் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஸ்ரீனிவாஸ் சொல்லிட்டாரு. அப்படி பார்க்கும்போது டிக்கெட் டு ஃபினாலேவுக்கான அந்த 2வது வாரத்தில் எந்த ஒரு நபரையும் அவங்க சூஸ் பண்ணலை. 3வது வாரத்தில் தான் ஸ்ரீஹரி போயிருக்காரு. இப்போ 4 அப்புறம் 5 2 வாரங்கள் பேலன்ஸ் இருக்க மாதிரி நம்ம கணக்கு எடுத்துக்கிட்டோம்னா 4வது வாரத்தில் 2 நபர்களையும் 5வது வாரத்தில் ஒரு நபரையும் சூஸ் பண்ணி இந்த டிக்கெட் டு ஃபினாலே ரேஸை அவங்க முடிச்சு வைக்க போகிறதா இப்போதைக்கு அப்டேட் கிடைச்சிருக்குது. அது எப்படி சாத்தியமாகும்? ஒரே நேரத்தில் 2 ஃபைனல்ஸை சூஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வரும். இதே சரிகமபா சீனியர் சீசன் 5ல ஒரு வாரத்தில் 2 எலிமினேஷன் நடந்த கதையை நம்ம பார்த்துருப்போம். கௌஷிக் அப்புறம் சுலோக்ஷனா இவங்க 2 பேரையும் ஒரே வாரத்தில் டபுள் எலிமினேஷன் மூலயமா தான் வெளில அனுப்புனாங்க. அதுக்கு சாத்தியம்னா ஒரே வாரத்தில் 2 ஃபைனல்ஸை சூஸ் பண்ணுறதுக்கான சாத்தியத்தையும் அவங்க உருவாக்கலாம். அது ஜட்ஜஸ் கையில் தான் இருக்கு. ஒருவேளை இந்த வாரம் நாம எதிர்பார்த்த மாதிரியே சபேசன் ஒரு ஃபைனலிஸ்டா வந்துட்டாருன்னா அதாவது அடுத்ததா யாரை சூஸ் பண்ணுவாங்க? சபேசன் கூட ஃபினாலே போகக்கூடிய அந்த காம்பினேஷன் என்னவா இருக்கும்? ஒன்று சபேசன் இனியாவா இருக்கலாம், சபேசன் செந்தமிழனா இருக்கலாம், சபேசன் ஷிவானியா இருக்கலாம், இல்லைனா சபேசன் பவித்ராவா இருக்கலாம். இந்த வாரம் டிக்கெட் டு ஃபினாலேல 2 பேருக்கு டிக்கெட்டை கொடுத்து 4 ஃபைனல்ஸை சூஸ் பண்ணுற சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா அந்த 2 நபர்களில் கண்டிப்பாக ஒரு ஆள் சபேசன், இன்னொரு நபர் யாராக இருக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இப்படி தான் நடக்கும் அப்படின்னு நம்ம கெஸ் பண்ண தான் முடியும். இது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலை. ஆனால் வாரங்கள் ரொம்ப கம்மியாக இருக்குது, ஆட்கள் ரொம்ப அதிகமாக இருக்காங்க. டபுள் எலிமினேஷன் சாத்தியம் அப்படிங்கும்போது ஒரே வாரத்தில் டபுள் டிக்கெட் கொடுத்து 2 போட்டியாளர்களை ஃபினாலேக்கு அனுப்பினாலும் அது ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். அப்படி ஒருவேளை இந்த வாரம் டபுள் டிக்கெட் கொடுத்து 2 நபர்கள் அனுப்புனாங்கன்னா அந்த 2 நபர்கள் யாரா இருப்பாங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க.